2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்குள் ஏற்பட்ட பெரும் கருத்து வேறுபாடுகளால் அது தற்பொழுது இரண்டாக உடைந்துள்ளது. அந்த உடைவிற்கு முக்கிய காரணங்கள் குறித்து தான் இன்றைய காணொலியில் நாம் பேசவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் தோல்வி மற்றும் அதிருப்தி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த தொடர் தோல்விகள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தின என்பது செய்தி. தேர்தல் மற்றும் முடிவுகளுக்கு பிந்தைய கூட்டத்தில் திமுகவின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக மூத்த தலைவர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். கட்சியின் பாரம்பரிய எதிரியான திமுக ஆதரவை பெறுவதை ஏற்க முடியாது என பல தலைவர்களை போர்க்கொடி தூக்கினார்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளிப்பது குறித்து கட்சிக்குள் பிளவு ஏற்பட்ட பிறகு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் போன்ற மூத்த தலைவர்கள் தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கொண்ட அதிருப்தி குழுவினர் திமுகவை எதிர்த்து டிவிகே அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டுமென வலியுறுத்தி தனி அணியாக செயல்பட தொடங்கினார்கள். கடிதத்தில் கையெழுத்திட மறுப்பு. மே 11, 2026 அன்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் வழங்கிய ஆதரவு கடிதத்தில் 20க்கு மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கையெழுத்திட மறுத்து சட்டமன்ற பேரவையில் தனியாக பதவியேற்று கொண்டார்கள். இதுவே கட்சி அதிகாரப்பூர்வமாக பிளவுபட காரணமாக அமைந்தது என்று கூட கூறலாம். மேலும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள முடிவுகளும் பிரிந்து சென்று அதிருப்தியாளர்களின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணி நோக்கங்கள் பின்வருமாறு. எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள். கொறடா உத்தரவு. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு பெற்ற அதிமுக கொறடா கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்றத்தில் மே 13 அன்று நடக்கவிருக்கும் தம்பிரான் சோதனை ஃப்ளோர் டெஸ்ட் ட்ரஸ்ட் ஓட் வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டுமென்று கட்சியின் அனைத்து 47 எம்எல்ஏக்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொறடா உத்தரவை மீறி விஜயின் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தேர்தல் தோல்விகளுக்கு பொறுப்பேற்று பழனிசாமி பதவி விலக வேண்டுமென்று அதிருப்தி குழுவின் கோரிக்கையை அவர் நிராகரித்துள்ளார். மேலும் தங்களுக்கு தான் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் உண்மையான ஆதரவு இருப்பதாக அவர் தரப்பு வாதிடுகிறது. மேலும் கட்சியிலிருந்து பிரிந்த எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான செயல்படும் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கொண்ட குழுவின் முக்கிய நோக்கங்கள் திமுகவை வீழ்த்துவது. அதிமுகவின் முதன்மை மற்றும் பாரம்பரிய எதிரியான திமுகவை முழுமையாக எதிர்க்க வேண்டும். திமுகவின் ஆதரவை பெற முயன்ற பழனிசாமி போக்கை அவர்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர். டிவிகே அரசுக்கு ஆதரவு அளிப்பது. தேர்தல் முடிவுகளில் மக்களின் தீர்ப்பை ஏற்று முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி சட்டமன்றத்தில் அவரது அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க உதவுவது இவற்றை தற்போதைய முக்கிய நோக்கமாகும். கட்சியை மீட்டெடுப்பது. அடுத்தடுத்து சந்தித்து வரும் தேர்தல் தோல்விகளில் இருந்து அதிமுகவை பாதுகாக்கவும் கட்சியை கொண்டு வலுப்படுத்தவும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மாற வேண்டும் அல்லது பொதுக்குழுவை கூட்டி புதிய வியூகம் அமைக்க வேண்டுமென அவர்கள் விரும்புகின்றனர். கட்சியை உடைப்பது உங்கள் நோக்கமல்ல, கட்சியை பாதுகாப்பதே நோக்கமென அவர்கள் கூறுகின்றார்கள். தற்போதைய நிலவரப்படி மே 13 சட்டமன்ற வாக்கெடுப்பில் இந்த அதிருப்தி குழுவினர் கொறடாவின் உத்தரவை மீறி விஜய் அவர்களுடைய டிவிகே அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க தயாராகி வருவதால் தமிழக அரசியலில் களம் பெறும் பரபரப்பில் உள்ளது. இப்படியாக அதிமுக கட்சிக்குள் 2 வேறு பெரும் பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றார்கள். மீண்டும் இது போன்ற நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.